ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டைம் ரெக்கார்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Fool, okay. 3 of Swords, 3 of Pentacles, Queen of Cups, Judgment, 8 of Cups, King of Swords, Star, 7 of Cups, 6 of Wands, Ace of Wands, Queen of Swords. So bottom of the deck, 5 of Pentacles. Strength, 5 of Pentacles, 7 of Pentacles, Judgment, 8 of Wands, Nine of Pentacles, 6 of Wands, Ace of Swords, 4 of Swords, Page of Wands, Ace of Cups, Two of Wands, Sun. Okay. Thank you so much, universe. Thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகே, தான் நான் பொண்ணு நல்ல பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன் நேற்றுக்கு, என்ன மேம் அடித்து டேபிளை உடச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. சம்டைம் அம்மா வீட்டில் நிற்பேன், சம்டைம் ஹஸ்பண்ட் வீட்டில் நிற்பேன். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டேபிளும் மாறும். ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபுல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுங்கிறது ஆக்சுவலி பயங்கர ரூடான ஒரு பர்சனாக இருக்கலாம், பயங்கர ஒரு சைலண்டான ஒரு பர்சனாக இருக்கலாம், பயங்கர பிரேவாக இருக்கலாம், ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி உண்மையாகவே இவனுக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, காதல் இருக்கா, ஒன்று இவரோட ஃபேஸ் பார்த்து ஒன்றும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ரூடான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சப்ரெஸ் பண்ணுற கழிவுள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் உங்களுக்கு எத்தனையோ நாட்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். மேபி இந்த பர்சனோட ஃபேஸ் பார்த்து சங்கடத்தில் இருக்காங்களா, கஷ்டத்தில் இருக்காங்களா, வழியில் இருக்காங்களா, ஹாப்பி, ஒன்றுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் வந்து பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன்.
ஃபீலிங்ஸ் எமோஷன் வந்து சப்ரஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஆக்சுவலி கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட பயங்கர ரூடாக இருக்காங்க நம்ம சொல்லலாம். இவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இவரோட பவுண்ட்ரி ஆக்சுவலி நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். மேபி இந்த ஒரு பர்சன் வந்து இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் போகணும், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் கரண்ட்லி உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். காரணம் என்ன கேட்டிங்க அப்புறம் இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. இவருக்கு இல்லைங்க இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் இவர் ஒருபோதும் இவரோட ஸ்நேகத்தையும் இல்லைங்க ட்ரூ ஃபீலிங்ஸும் இவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இது ஒன் சைடு லவ்வுக்கு ரெஸ்னேட் ஆகும் ஆக்சுவலி. ஓகே. ஒன் சைடு லவ்வாக இருக்கிறீங்க, நோ கார்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஸோ இவங்களோட ஃபேஸ் பார்த்து உங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதே சேம் டைம் நீங்கள் இவர் கூட ரொம்ப எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்து போய் நின்றுருக்காங்க, பட் இந்த அளவுக்கு நான் யாரு கூட அட்டாச்ட் ஆகிட்டு இல்லை, இந்த அளவுக்கு இவர் கூட உங்களுக்கு அட்டாச்ட் ஆகிட்டு எத்தனையோ நாள் ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஸ்நேகிதை எத்தனையோ நாள் பேக் பண்ண போயிருக்கலாம், பட் இவர் பிடி கொடுத்துட்டில்ல, இல்லைங்க இவர் மைண்டு கொடுத்துட்டில்ல. ஏன்னா ஆள் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும், ரூடான ஒரு கேரக்டர் ஆகும். இவரோட மைண்டில் இருக்கிற ஒரு தோட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற ரீதிக்கு நம்ம லைஃப் போடும். மேபி இது ஒரு மேரிடல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சம் டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்ட்டுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே. உங்களுக்கு மேபி மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம். சம் டிஃப்ரென்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஷோராக உண்டு. உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சர் கிடையாது. எவ்வளோ தூரம் தலைகீழே நம்ம தொங்குனாலும் சரி, எப்படி தொங்குனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் ஃப்யூச்சர் என்னன்னு தெரிஞ்சும் நான் என்னத்துக்கு இவன் கூட அட்டாச்ட் ஆகிறேன், இல்லைங்க என்னத்துக்கு நான் இவனோட ஸ்நேகத்துக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவனுக்கு எனக்கு என்ன பாண்டிங், என்ன கனெக்ஷன் ஒன்றும் உங்களுக்கு தெரியலை. பட் உங்களுக்கு இன்னர் வயசு வந்து இந்த ஒரு பர்சனுக்கு கூட எமோஷனலி அட்டாச்டு, இவனுக்கு ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னர் வைஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஆப்போசிட் பர்சனோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்நேகத்தையும் காட்டுறதில்ல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டரு. டோட்டலி நீங்கள் உங்கள் லைஃப்பில் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு உண்டு. ஓகே. உங்களோட மைண்டில் இருக்கிற தோன்ஸ் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு நான் இவரை மீட் பண்ணேன், எனக்கு யாருக்கிட்ட மேபி நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாகவே இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு அட்டாச்ட் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க இந்த அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் அந்த அளவுக்கு எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் நீங்கள் ரசிச்சுட்டுன்னு நம்ம சொல்லலாம். பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவரை நீங்கள் ரொம்பவே நீங்கள் ரசிச்சுட்டு உண்டு. இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலுமே இந்த ஒரு பர்சனோட ஈகோஸ்டிக் திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர், போல்டு, ஈகோ இதெல்லாம் நீங்கள் நீங்கள் இவரை ரசிச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறது, இவர் ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே நீங்கள் இவரை ரசிச்சுட்டு ஸ்நேகிச்சுட்டு லவ் பண்ணிட்டு உண்டு. ஆனால் பட் என்ன தான் நீங்கள் இவரை லவ் பண்ணாலும் உங்கள் மைண்டில் இருக்கிற தோட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. பின்ன எதுக்கு நம்ம இவனை பார்த்தோம், இல்லைங்க எதுக்கு இவன் கூட அட்டாச்ட் ஆகணும். ஓகே. நம்ம மட்டும் லவ் பண்ணுறோம். பட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் இன்னர் வைஸ் இவங்களும் உங்கள் கூட எமோஷனலி அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் வெளியே இவரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அவங்கள பிடிக்காத மாதிரியும், பயங்கர ரூடாக நிற்கிற மாதிரியும், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கிறது மாதிரியும், ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே இல்லாத மாதிரி போய் காட்டிப்பாங்க. ஸோ எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் ஆகி மேபி நீங்கள் எந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க கோவிலாக நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதோ கடவுள்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர வலியும் வெயிட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு இல்லை என்ன தான் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கட்டின உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான ஒரு டைம்லேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி முட்டி மோதினாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இத்தனை மாத்திரம் ஃப்யூச்சர் இல்லைன்னு உங்கள் மைண்டை நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் இவர் கூட நீங்கள் எமோஷனலி நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிடும், டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு சின்ன இவர் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், மனசை விட்டு பேசணும், கை கூத்து நடக்கணும். எனக்காவது ஒரு நாள் என் கூட என்ன சொல்கிறது, எனக்காவது ஒரு நாள் என் கை கூத்து நட, இல்லைங்க என் கூட பேசு, பழகு, சிரி. நீங்கள் எமோஷனலி ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்டரோட திங்கிங் உங்கள் மைண்ட்
மைண்டில் வரும். இன்றைக்கி விட்டு அவங்க ஒன்று நம்ம கூட இருந்திருந்தீங்க நல்லா இருந்திருக்கும். இல்லைங்க சடனாக ஒரு ஈவினிங் டைமாக இருக்கட்டும், இல்லைங்க ஆஃப்டர்நூன் டைமாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸ், இந்த ஒரு பர்சன் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 2 minutes கம்யூனிகேஷன் பண்ண நல்லா இருக்கும்ல. ஸோ இப்படி நீங்கள் எமோஷ்னலி இவர் நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகம் இருக்கிறத கூட தோழி கூட காட்டாமல் இருந்திருக்கலாம். ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போது நம்ம லைஃப்பில் ஒரு நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டின மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. பட் இவன் கூட ரொம்ப நான் எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் அவனுக்கு அவனும் நான் அட்டாச் ஆன மாதிரி அவனும் அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் அவனோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கு ஒருபோது ரெடி இல்லை. இன்றைக்கி காட்ட மாட்டேங்கிறான். இன்றைக்கி நம்மக்கிட்ட ரூடாக இருக்கான். இவன் மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது வேறு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் உங்களை கண்டஷனாக டக்குன்னு கோவப்படுறது, திட்டுறது, உங்களை ஹர்ட் ஆக்குறது, டவுன் ஆக்குறது, உங்களுக்கு மனசில் இருக்கிற தோட்டம் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறான். நம்மக்கிட்ட மட்டும் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், நம்மளை இவனுக்கு பிடிக்கலையோ. பட் உங்களுக்கு என்ன தான் இந்த ஒரு பர்சன் வெளியே ரூடாக இருந்தாலுமே, உங்களுக்கு திட்டி தீர்த்தாலுமே, ஏதோ இன்னர் வைஸ் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்நேகம் இருக்கிற மாதிரி, இந்த பர்சன் உங்கள் கூட அட்டாச்ட் ஆன மாதிரியும், இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி இன்னர் வைஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலி ஆள் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். ஓகே, இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இவர் உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இல்லை, ஸ்நேகம் இல்லாமல் இல்லை, இவர் சைலண்டாக இருந்துட்டு உண்டு. உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு சைலண்டாக இருந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே, ஸோ நம்ம எதுக்கு ஸ்நேகத்தை காட்ட போகணும்? இல்லைங்க நம்ம எதுக்கு அதில் நிற்கணும்? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஸோ நம்ம நம்ம அவங்கக்கிட்ட போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசாமல் பழகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளே எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகி அதனால் ஒரு நாள் பெயின் அனுபவிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் வரும். அந்த ஒரு தாட்டில் அங்கே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டுருக்குண்டு கரண்ட்லி உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட வைப்ரேஷன் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா நமக்கு லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன், இல்லைங்க ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன், நம்மளால் போராடவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம ரொம்ப எமோஷ்னலி நம்ம டவுன் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ நாட்கள் இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் டிபெண்ட் பண்ணி நின்றுருக்கலாம். இன்றைக்கி இல்லாட்டால் என்னைக்காவது என்னோடய வலி வேதனை ஃபீலிங்ஸ் எமோஷன் இன்றைக்கி இல்லாட்ட என்னைக்காவது புரிஞ்சுப்பான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். பட் காலங்கள் ஓடிட்டே இருக்குது, வருஷங்கள் ஓடிட்டே இருக்குது, ஒருபோது இந்த ஒரு போர்ஷன் திருந்தின மாதிரியும் தெரியலை, சேஞ்ச் ஆன மாதிரியும் தெரியலை. ஸோ அப்போ இந்த ஒரு டைமில் இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் யூனிவர்ஸ் என்ன லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆடுறோம், எஃபோர்ட் கொடுக்குறோம், எத்தனை மாத்திரம் நம்ம அதில் பெயின் அனுபவிக்கிறோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் யூனிவர்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், எத்தனை மாத்திரம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து கஷ்டப்படுறது, ஃப்யூச்சரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டு நான் அவங்க கூட அட்டாச்ட் ஆகி ஒரு நாள் எனக்கு அதில் ஒரு விடிவு காலம் இல்லை, அதில் வந்து எனக்கு வெளியே வரவும் முடியலை, உள்ளே போகவும் முடியலை. இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் லைஃப்பில் எதுக்குன்னு ஒரு தாட்டில் நீங்கள் நின்றுட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு. ஓகே, இது என் லைஃப்பில் விதியா சதியா கர்மாவா தலையெழுத்தா எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் ஃப்யூச்சரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சனை என்கிட்ட கொண்டு வந்து விட்டு நான் ரொம்ப அட்டாச்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வராமல் நீங்கள் கஷ்டப்படுறேன். ஸோ எனக்கு ஒன்லி இதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உண்டு. கரண்ட்லி உங்களுக்கு பேஷன்ஸ் உண்டு, பொறுமை உண்டு. ஏன்னா நம்ம அது மனசுக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், அதில் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம், அதனால் நம்ம டவுன் ஆகிட்டு உண்டு. சில பர்சன்ஸ் எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. உலகமே அழிஞ்சாலும் இவங்க திருந்த போகிறது கிடையாது, அவனுக்கு கடைசி வரைக்கும் தேவை அவனோட ஈகோ ஆட்டிடியூடு, அவன் நினைக்கிற மாதிரி காரியம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உலகமே அழிஞ்சாலும் திருத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அதே சேம் டைம் உங்களோட ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் எமோஷன் அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. அது வெளியே காட்டியே வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வாங்கிக்கிறதுக்கும் அந்த ஒரு பர்சன் ரெடி கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில்
நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு தெய்வம் பார்த்துக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் உண்டு அப்படின்னா தெய்வம் அதை கொண்டு வந்து விடட்டும். இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கழிவு இல்லை. எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு லைஃப் இம்பார்ட்டன்ட், என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். ஃப்யூச்சரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிடந்து ஒவ்வொரு நாளும் நான் வலி வேதனை அனுபவிச்சுட்ருக்கேன். பட் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவன் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ நமக்கு ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட மென்டல் பீஸ், நம்மளோட சந்தோஷம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் இம்பார்ட்டன்ட் ஒரு சுச்சுவேஷனில். காரணம் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னு நீங்களும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நமக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது தெய்வம் எப்படியாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னா அது தெய்வம் கொண்டு வந்து விடட்டும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இனி எந்த எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடி இல்லைங்கிற வைப்ரேஷன் இங்கே வந்து காரணம் நீங்களும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உனக்கு நீ இம்பார்ட்டன்ட்னா எனக்கு நான் இம்பார்ட்டன்ட். உனக்கு மட்டும்தான் ஈகோ இருக்கா, எனக்கு ஈகோ இல்லை. காரணம் நீங்களும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண போகல. இவர் எப்படி ரூடாக நிற்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் ரூடாக நிற்கிறீங்க நான் சொல்லுவேன். இவர் பிஹேவ் பண்ணுறாரோ சேம் அதே மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணுறீங்க. ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, நீ இல்லாட்டில் நல்லா ஹாப்பியாக வாழ முடியும். ஒன்று நம்பி நான் இல்லை, என்ன நம்பி நான் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இது 2 பேரும் சேம் வைப்ரேஷன், சேம் எனர்ஜிலஸ் இருக்கிறீங்க. இவங்களும் ஈக்குவல் இருக்காங்க, நீங்களும் ஈக்குவல் இருக்காங்க. அவங்களும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண ரெடி இல்லை, நீங்களும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண ரெடி இல்லை. இப்போ இவரோட லாஸ்ட் டேட் தாட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் ஏன்னா இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்னைக்கு இந்த வைப்ரேஷனுக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஸோ நான் ஒருபோது இவருக்கு ஸ்நேகம் இல்லை, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷனல் ஒருபோது நான் சொல்லவே மாட்டேன். இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்நேகமாகும், அளவு கடந்த ஒரு ஸ்நேகமாகும். ஹார்ட்டில் இடமே இல்லை, அந்தளவுக்கு இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இயற்கையாகவே இந்த ஒரு பர்சன் ஹை பர்த் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் ஹை வைப்ரேஷனில் பிறந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸ் எமோஷன் எப்படியோ அவங்க சப்ரெஸ் பண்ண படிச்சுக்கிட்டாங்க. அது மேபி இந்த ஒரு பர்சன் பிறந்த ஒரு புண்ணியமாக இருக்கலாம், இன்றைக்கி டிவைன் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்காக அவருக்கு இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டுகிட்ட எஸ் அப்கோர்ஸ் ஏஷ் ஆஃப் கப்ஸாக நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு, சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அந்தளவுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இவர் எதுவும் காட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிறகு ஒரு பர்சன் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நம்ம எதுக்கு நிற்கக்கூட சொல்லிட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. பட் லாஸ்ட் டேட் தாட்ஸ் இவருக்கு ஆக்சுவலி ஹார்ட் டேக் ஆகிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இவருக்கு அதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், உங்கள் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு வலியாக வேதனையாக ஹாப்பியாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் கரண்ட்லி இவர் பயங்கர ஒரு சங்கடத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில் ஹார்ட் பெயின் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இவர் லாஸ்ட் நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனால லாஸ்ட் நைட் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவாக ஒரு ரீதிக்கு நினைக்க தொடங்கிட்டு இல்லைங்க, பாசிட்டிவாக பார்க்க தொடங்கிட்டு இல்லைங்க, உங்களை பற்றி பாசிட்டிவாக நினச்சிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவர் லாஸ்ட் நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் டார்க்காக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகி போச்சு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. பட் எல்லாம் சேஞ்ச் ஆகணும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவர் ஆக்சுவலி ஹை பர்த்து கிடைச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். என்ன தான் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் பட் இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு ஹார்ட்லி நீங்கள் தான் இருக்கிறீங்க. இவருக்கு ஹார்ட்டில் என்ன சொல்லுது, இவருக்கு ஹார்ட்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, இவருக்கு ஹார்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க. பட் என்ன ஆள் ஃபீலிங்ஸ் எமோஷன் மட்டும் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. பட் இந்த ஒரு பர்சனுக்கு லாஸ்ட் டேட் இவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் வேணும், சந்தோஷம் வேணும். டோட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப் இருட்டடைஞ்சிருக்கு அப்படின்னா இதில் ஒரு பிரைட்னஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணுங்கிற ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். பட் எஸ் அப்கோர்ஸ் இவர் தான் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் லாஸ்ட் டேட் தாட்ஸ் இவருக்கு அதுதான் காரணம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இவர் உங்ககிட்ட பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட ஹார்ட்லேருந்து ஒருபோதும் உங்களை மறக்கிறதுக்கோ இல்லைங்க நீக்கிறதுக்கோ இவரால் முடியலை நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் கட்டாயம் இவர் உங்களை சூஸ் பண்ணுறது எந்த மாற்றமும் இல்லை. பட் என்ன ஒரு டைமில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவரை பேக் பண்ணி போகக்கூடிய ஒரு டைமில் இல்லைங்க இவரை நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க கண்டுக்காமல் இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் வேணும்னு ஒரு தாட்ஸில் இருக்கலாம். பட் நான் நீங்கள் சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு.
நீங்களும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். காரணம் நீங்களும் ரூடாக இருக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ட்ரூ ஸ்நேகம் உங்கள் மேலே வர தொடங்கிட்டு. இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சம் பர்சன்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, என்ன பார்த்த மாதிரியே இருக்குது, என்ன என்னோட ஒரு கேரக்டர்ஸ், என்னோட ஒரு பிஹேவியரை நான் அவங்க கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அஃப்கோர்ஸ் இது ட்ரூவான விஷயமாகும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல், நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, இங்கே 24/7 நீங்கள் இவரை சேசி பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் உங்களை ஹேட் பண்ணிட்டு இல்லைங்க. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும் ஒரு ரீதிக்கு இவர் திங்க் பண்ணிகிட்டே இல்லை. பட் நவ் நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இன்னொரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நானே பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், நானே ரூடான கேரக்டர், என்ன ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இல்லைங்க, என்ன சொல்லுது, என்ன ஒருத்தி டவுன் ஆக்குறதுக்கு ஒருத்தி இந்த வேர்ல்டில் இருக்கானா என்ன இந்த ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு. உங்களோட வைப்ரேஷன், உங்களோட பிஹேவியர்ஸ் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். இவர் முன்னாடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா, இவர் லாஸ்ட் டேட் தோட்ஸ் எனக்கு இது வேணும், எனக்கு இது என்ன மாதிரி, எனக்கு ராஜா ராணி மாதிரி எல்லா விதத்துலையும் எனக்கு பெட்டரானது, இந்த மாதிரி ஒரு ரூடான ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இது வரைக்கும் லைஃப்பில் நான் பார்த்துட்டும் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிட்டும் இல்லை. இவர் ஆக்சுவலி லாஸ்ட் நைட் மனசில் இருக்கிற விஷயம் என்னோட எல்லா விதத்துலையும் எனக்கு பெட்டரானது, உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்நேகத்தை காட்டணும், எந்த இடத்துல ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் உங்களுக்கு கோலைன்னு நினச்சிட்டு இல்லைங்க இன்னசென்ட் நினச்சிட்டு, பட் உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதை இவர் பார்த்துட்டு இவர் மனசில் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் 2 முகம் இருக்குது. ஓகே, எல்லாரும் எந்த இடத்துல எப்படி மாறணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க போல. ஒரு டைமில் நமக்காக அவங்க எஃபோர்ட் கொடுத்தாங்க, நம்ம அதை கண்டுக்கவே இல்லை. காரணம் இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான் போல். இவர் அட்ராக்ட் ஆகிட்டுண்டு. இவர் ஆக்சுவலி இவரும் ரூடு, நீங்களும் ரூடாக, இவர் ஓப்பனாகவே இவர் ரூடு தான். ஓகே, அடிக்கடி கோவப்படுறது, டக்குன்னு எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். அங்கே சடனாக கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவர் ஆக்சுவலாக அட்ராக்ட் ஆகிட்டு. நீங்களும் காரணம் ரூடாக இருக்கிறீங்க, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் ஆக்கிட்டு. அதனால தான் இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் தாட்ஸ் பாசிட்டிவாக வர தொடங்கிட்டு. எனக்கு இதில் ஒரு நீங்கள் சும்மா எமோஷனலி இவரை டிபெண்ட் பண்ணக்கூடிய டைமில், சும்மா பேக் பண்ணக்கூடிய டைமில் உங்களை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரியே இருக்காங்க, நம்மளும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், அவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களால இருக்க முடியும், பட் இதுதான் உங்களோட உண்மையான ஒரு ஃபேஸ் போல். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நம்மக்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா, பட் இதுதான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராக அவங்களோட தாட் வரைக்கும் இவருக்கு லாஸ்ட் இயர் திங்க் ஆகிட்டு. இவர் இப்போ உங்களை ஸ்டாராக பார்க்குறாங்க. இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம், நீங்கள் ஸ்டார் ஆகும், உங்களை அவ்வளோ சீக்கிரம் எத்தி பிடிக்க முடியாதுங்கிற ஒரு தாட் ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அஃப்கோர்ஸ் உண்மையான விஷயமாகவும் நம்ம அவைலபிளாக இருந்தோம் அப்படின்னா, எப்போவுமே அவைலபிள் இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவைலபிள் இல்லாத ஒரு பொருளை தான் நம்ம எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுவோம். கரண்ட்லி நீங்கள் அவைலபிள் இல்லை, கரண்ட்லி நீங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ணிட்டு, கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இல்லாமலாம் இருக்குது. பட் அதை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ஒரு ரிலேஷன் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஃபியூச்சர் ஒன்று இருக்குது அப்படின்னா அது தெய்வம் கொண்டு வந்து விரட்டும். இனி இந்த ரிலேஷன்ஷிப் நான் எஃபோர்ட் கொடுக்க ரெடி இல்லைன்னு ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. அப்போ இந்த ஒரு வைப்ரேஷன் இவருக்கு அட்ராக்ட் ஆகிட்டு, இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குற, இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஆகும், நீங்கள் ஸ்டார் ஆகும், நீங்கள் இன்னசென்ட், நீங்கள் இவர்கிட்ட பேக் பண்ணி போனதும், குறைஞ்சி போனதும், டிபெண்ட் பண்ணி போனதும், இவர்கிட்ட மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் ஆகிட்டு. மற்றபடி உங்களோட ஒரிஜினல் கேரக்டருங்கிற ஒரு விஷயத்தை இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு அந்த ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. கெரியரில் பயங்கரமாக ப்ரோக்ரஸ். மேபி ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம், இல்லைங்க அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம். ஓகே, ஸோ இவர் ஃபுல்லி கெரியரில் ஃபோக்கஸ் தான். பட் இவர் சங்கடம் உண்டு, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாகும், எதுக்கும் அணைஞ்சு கொடுக்காத ஒரு பர்சனாகும், எந்த ஒரு அவ்வளோவா சீக்கிரமாக பெயினை ஒத்துக்காத ஒரு பர்சனாகும். கரண்ட்லி இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. இடையே விழுந்தாலும் ஏன் கேட்காத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் கரண்ட்லி உங்களோட பிஹேவியர், கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு. இவரை டவுன் ஆக்கிட்டு நம்ம சொல்லலாம். இவர் கரண்டி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடாக பண்ணுறாங்க. இவருக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணுங்கிற தோட்டம் உண்டு, அது இவருக்கு கரண்டி டிசைர் ஆகும், ஒரு கோலாகும் நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஃபீல் ஆகலாம், அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல, ஆக்ஷன் எடுக்கலை, அவன் கோபித் ப்ரோ சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கான், அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன்
இந்த மாதிரி அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற கோலை நோக்கி ஓடணும் உங்களுக்கு தாட் இருக்குது அப்படின்னா அது ஒரு பர்சன் மனசில் இருக்கிற இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இவருக்கு இல்லாடியாக இருக்கலாம். அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸோட நம்ம சப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கோலை நோக்கி ஓடுவோம், ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்துடுவாங்க. எத்தனை நாள் இவங்க இருக்காங்க, எத்தனை நாள் நம்மக்கிட்ட பவுண்டரி செட் பண்ணி வைப்பாங்க, கட்டாயம் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகுன்னு ஒரு தாட் இவங்க மைண்டில் லாஸ்ட் நைட் வந்துட்டு உண்டு. ஓகே, பட் இப்போதைக்கு இவருக்கு உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். இவர் ஷோரை அவங்கள சூஸ் பண்ணுறாரு. எத்தனை ஆப்ஷன்ஸ் இவருக்கு இருக்கட்டும், ஓகே, எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் இந்த ஒரு பர்சன் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு என்ன ரீசனால் இவர் உங்ககிட்ட பவுண்டரி செட் பண்ணார், என்ன ரீசனால் உங்ககிட்ட ரூடாக இருந்தாங்க, எதனால் அவங்கள ஹர்ட் ஆக்குனாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இவர் உங்களை சூஸ் பண்ணுவார், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இவர் மனசில் இருக்கிற வேண்டிய விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட இவரும் சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா என்ன ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறதுக்கோ இல்லைங்க என்ன ஒருத்தவங்க டவுன் ஆக்குறதுக்கோ இந்த வேர்ல்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ காரணம் உங்களோட வைப்ரேஷன், உங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் இதெல்லாம் இவருக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு. எங்கே நம்ம அங்கோட்டு போனோம் அப்படின்னா நம்ம நம்மளோட ஈகோ போயிடுமோ, இன்றைக்கி நம்மளோட செல்ஃப்ரெக்ஸ் போயிடுமோ, இன்றைக்கி நம்மளோட பவர் போயிடுமோ, இன்றைக்கி நம்மளை விட அவங்க உயர்ந்தவங்களும் ஆயிடுவாங்களோ. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறதுக்காரண்டி ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கோலை நோக்கி ஓடுறாங்க நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு உள்ளுக்குள்ளே இவருக்கு ஹார்ட் ஆசைப்படுது இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு ஃப்யூச்சர் வேணும், உங்களை சூஸ் பண்ணணுங்கிற தாட் இவருக்கு பாசிட்டிவாக இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. அதே சேம் டைம் ஜட்ஜ்மெண்ட் கடக்கு நமக்கு இவர் தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் எப்படியாவது வர வச்சுட்டு. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி இவரை வந்தாச்சு அப்படின்னா இவரோட தானுங்கிற அந்த தான் தோற்று போன மாதிரி இவருக்கு ஆயிரும். வேறு ஒன்றும் இல்லை, தான் தோற்று போன மாதிரி ஆயிரும். இவர் யார்கிட்ட இந்தியாவில் யார்கிட்ட வேணாலும் தோற்று போகிறதுக்கு ரெடி, பட் உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கு அவளே ரெடி கிடையாது. பட் இவர் கரண்ட்லி யூனிவர்ஸாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி எப்படியாவது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் எப்படியாவது வரவே மேபி இந்த ஒரு போஸ்ட் கிட்டது உங்களுக்கு 20 hours இல்லைங்க 8 hours இல்லைங்க 8 வீக்ஸில் 8 டேஸ்க்குள்ளே அது இவர் கேட்டது ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாசிபிள் ஆகும், ரிசீவ் ஆகும். நம்ம சொல்கிற வைப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா அந்த பர்சன் ஆக்சுவலி லாஸ்ட் நைட் கம்யூனிகேஷன் எப்படியாவது ஒன்று வேணும் அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன் காட், அந்த ஒரு தாட் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு ஆக்சுவலி. ஓகே, ஸோ நமக்கு டோட்லி நமக்கு பாசிட்டிவான ஒரு கார்டாக நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃப்யூச்சர் இல்லைங்க எதுவுமே இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, நியர் ஃப்யூச்சர் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உங்களுக்கு ஷோராக கிடைக்காது, எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு சன் கார்டு வந்தாலே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கார்டாகும். இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஏஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில். பட் டோன்ட் வரி, நம்ம சொல்கிற வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஓகே, நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டரில் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம், சாரி ஏஜ் பார்க்கலாம். 17 important, 28 important, 20 important, 37 important, 35 important, 24 important, 18 important, 47 important, 20 important. Okay, இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட்,
33 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 55 ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். நமக்கு 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஓகே, இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.